கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறவருமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாதவரும் மகச்சமுள்ளவரும் கிருமி நிறைந்தவரும் அக்னிமயமானவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிறவரும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவரும் ஈசாயின் அடிவேரும் தாவீதின் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இரண்டாம் நாள் இரவு ஐயன் இயேசுவை அழைக்கப் போகிறோம். அவர் நம்மத்தில் வரப்போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். தயவு செய்து முழங்கால் படியிட கர்த்தர் பலம் கொடுத்திருந்தால், வசதி இருக்குமானால் முழங்கால் படியிட்டு இறைவன் இயேசு நோக்கி பிரார்த்தனை செய்வோம். வாலண்டியர்ஸ் முன்பதாக எழுந்து வந்து நின்று கொள்ளுங்கள். அசுத்தாவை பிடித்தவர்கள் தலை சுற்றி கீழே விழுவார்கள். அவர்கள் முன்பதாக தூக்கி கொண்டு வந்து போட்டு விடுங்கள். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் பொழுது அவர்கள் முன்பதாக அழைத்துக் கொண்டு வாருங்கள். சிறுகுழந்தை அங்கு நடக்கக்கூடாது, யாரும் அங்குமிங்கு நடந்து வேடிக்கை பார்க்க கூடாது. சினிமா கொட்டுக்கு நாடக கொட்டுக்கு அல்ல, கர்த்தருடைய ஆவியான உலாவுகிற இடம். பயபக்தியோடு கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாயை திறந்து தேவனுக்கு நன்றி செலுத்த போகிறோம். பொல்லாத ஆவி அந்தந்த சரங்க விட்டு அலறி படைத்துக் கொண்டு ஓட போகிறது. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது கடந்து வர போகிறது. தேவன் நம்மத்தில் இறங்கி வரப்போகிறார். கண்களை மூடி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. நன்றி அப்பா. Thank you Lord. நன்றி இயேசு சுவாமி. Thank you Father. இன்று இரவு அற்புதத்தின் இரவு. Amen. இன்று இரவு விடுதலின் இரவு. Amen. இயேசு சொன்னார், நானே உலகின் ஒளி. Amen. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. Amen. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்று வேண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றி அப்பா, நன்றி இயேசு சுவாமி. அற்புத வல்லமை ஒவ்வொரு சரத்திலும் பாய்ந்து வருவதாக இப்பொழுது துறை தினங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவை வெற்றி சேர்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சேர்ந்த வல்லமை இருக்கு தாவே. சகல சபிக்கப்பட்ட ஆவிகள், பிசாசின் ஆவிகள், பிலிஸ்தீன் ஆவிகள், சகல சபை பாடுவர் குற்றங்களை சகல சத்துரு கட்டி சபித்து வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுடைய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மைதான ஜனங்கள் வெளியே நமக்கு சொல்கிறேன். போவலி இயேசு கிறிஸ்து நாமத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். Come out, deliver the name of Jesus. Jesus name. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபிக்கப்பட்ட ஆவிகளை அந்தந்த சரங்களை விட்டு வெளியே போ. போவலியே, போவலியே, போவலியே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியின் பச்சை இரத்தத்தை இந்த மைதானத்தில் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஜனங்கமே தெளிக்கிறேன். சபிக்கப்பட்ட ஆவிகளை அந்த சரங்கட்டு வெளியே போகும்படி கட்டளை கொடு. Come out, deliver the name of Jesus. அப்பான்னு சொல்லுங்க, வாயை திறந்து அப்பான்னு கூப்பிடுங்க. இயேசப்பா வாருங்கள், தூக்கி கொண்டு வாருங்கள், தூக்கி கொண்டு வாருங்கள். இயேசு வல்லமை இறங்கி இருக்கு, தூக்கி கொண்டு வாருங்கள். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்க, தூக்கி கொண்டு வா சீக்கிரமாக. நன்றி இயேசு சுவாமி. இயேசு வல்லமை பாய்வதாக. பொல்லாத ஆவிகளை அந்தந்த சரங்கட்டு வெளியே போ. இயேசு வல்லமையுள்ள நாமத்தில் சபிக்கப்பட்ட பிசாசை சத்துருவின் கிரைகளை இயேசு நெற்றின நாமத்தில் சபித்து துரத்துகிறேன். சரங்கட்டு வெளியே போ. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ் நேம். முன்பதாக தூக்கி கொண்டு வாருங்கள். நன்றி இயேசு சுவாமி. இயேசு வல்லமையுள்ள கரம் இறங்கி வருகிறது. பரிசுத்தமான கர்த்தர் மத்தியில் வந்திருக்கிறார். எனவே பொல்லாத ஆவிகள் அலறி பிடித்துக் கொண்டு ஓடுகின்றன. நன்றி இயேசு சுவாமி. நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. நன்றி தகப்பனே. அற்புத வல்லமை ஒவ்வொரு சரத்திலும் பாய்வதாக தூக்கி கொண்டு வாருங்கள். நன்றி ஐயா, நன்றி அப்பா. மகிமையின் பிரசன்னம் இறங்கி வருவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி அப்பா. Thank you Jesus. I am surrounded by Almighty God. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன். யார் அந்த மாணிக்கராஜ்? உடைந்து போன உன் வாழ்வை இயேசு இன்று இரவு கட்டுகிறார். யார் அந்த ஆகினேஸ்? உதிரப்போக்கு வியாதியை தொட்டு இயேசு சுகம் கொடுக்கிறார்.
பெற்றுக்கொள் தெய்வீக விடுதலையை. நன்றி. யார் அந்த அந்தோணி? இடுப்புக்கு கீழே இருக்கிற பலவீனத்தை இயேசு தொட்டு சுகம் கொடுக்கிறார். பெற்றுக்கொள் தெய்வீக விடுதலையை. கர்த்தருடைய வலது கரம் உன்னை தொடுகிறது. சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள். நன்றி அப்பா. சரோஜினி, நேற்று இரவு உன்னை அழைத்தார். இயேசு வல்லமையுள்ள கரம் இறங்கி வருகிறது. உன் சாபம் உன்னை விட்டு தொலைகிறது. நன்றி, நன்றி இயேசு சுவாமி. நன்றி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தமான தேவனுடைய கரணமத்தில் வந்திருக்கிறது. அப்பாவுக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள். இயேசு அப்பாவுக்கு நன்றி மட்டும் கொண்டு வாருங்கள். முன்பதாக கொண்டு வாருங்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவன மத்தியில் வந்திருக்கிறார். நன்றி அப்பா. நன்றி இயேசு சுவாமி. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. உம்முடைய வல்லமை பாய்வதற்காக நன்றி. நன்றி இயேசு சுவாமி. நன்றி அப்பா. நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. படுக்க வச்சிருங்க. நன்றி இயேசு சுவாமி. தேவனுடைய வலது கரம் இறங்கி வருவதாக. தேவனுடைய வலது கரம் இறங்கி வருவதாக. நன்றி இயேசு சுவாமி. பரிசுத்தமான தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும் அப்பா. Hallelujah. Thank you Jesus. Holy Spirit of God. அங்க தூக்கிட்டு வாங்க. நன்றி இயேசு சுவாமி. உள்ள நன்றி இயேசு சுவாமி. வாலண்டியர்ஸ் போங்க. Thank you Jesus. உள்ள நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. கிருபையுள்ள தேவனுடைய கரம் இறங்கி வரட்டும். ஆமென். நன்றி. நன்றி அப்பா. இயேசு அப்பாவுக்கு ஒரு கை தட்டு. Thank you Jesus. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. Thank you Lord. Thank you Jesus. கடந்த 5.5 ஆண்டுகளாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கதறுகிற ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். இயேசுவின் கரம் உன்னை தொடுகிறது. தேவன் ஏற்ற சமயத்திற்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்க கையை கொஞ்சம் உயர்த்தி காண்பீங்களே. நன்றி இயேசு சுவாமி. நன்றி. கடந்த 5.5 வருடங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் வந்திருக்கிற சகோதரி உங்க கையை உயர்த்தி காண்பீங்க. ஓடி வாங்க. அவங்களை கூட்டிட்டு வாங்க. நன்றி இயேசு சுவாமி. வாலண்டியர்ஸ் ஓடி போய் அந்த கையை உயர்த்துறவங்களை கூட்டிட்டு வாங்க. Thank you Jesus. சீக்கிரமா எழுப்பி வாங்கம்மா. நன்றி இயேசு சுவாமி. 5.5 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் வந்திருக்கிற சகோதரி, நீங்கள் முன்பதாக எழுந்த நடுவில் ஓடி வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சீக்கிரமா வாருங்கள். Thank you Jesus. Holy Spirit of God. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய கரத்திலிருந்து ஒரு அதிசயமான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மத்தில் வந்திருக்கிறார். அவர் பாதத்தில் வந்து கருத்தாய் பிரார்த்தனை செய்வோமா? பிரார்த்தனை செய்வோம். அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா உன் அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா உன் அடைக்கலமே அடைக்கலமே அடைக்கலம் அடைக்கலமே இயேசுநாதா அடைக்கலமே அடைக்கலமே இயேசு கிறிஸ்துவே சற்ற மனதிருக்கும் இப்பொழுது இறங்கி வரட்டும் இயேசு சுவாமி. சிந்திய உதிரமதும்
ஐந்து திருக்காயமும் நொந்துருகும் மன சஞ்சலம் அகற்றிடும். சிந்திய உதிரமதும் ஐந்து திருக்காயமும் நொந்துருகும் மன சஞ்சலம் அகற்றிடும். பஞ்சமா பாவியங்கள் கெஞ்சும் குரலினையே எந்த விதமும் தள்ளாய் இறங்கிடுவாய் ஐயனே. அடைக்கலம் அடைக்கலமே ஏசுநாதாவும் அடைக்கலமே அடைக்கலமே. என்னிடத்தில் வருவோரை எந்த விதமும் தள்ளேன் என்றுரைத்த வாக்கில் எனக்கும் பங்கில்லையோ. என்னிடத்தில் வருவோரை எந்த விதமும் தள்ளேன் என்றுரைத்த வாக்கில் எனக்கும் பங்கில்லையோ. அருணது பக்கமாதில் ஆயிருந்த கள்ளனுக்கு இன்று பரதீசில் இருப்பாயின் உரைக்க இல்லையோ. அடைக்கலம் அடைக்கலமே ஏசுநாதாவும் அடைக்கலமே அடைக்கலமே. அடைக்கலம் அடைக்கலமே 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 அடைக்கலமே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலை, எங்கள் அடைக்கலமே, ரட்சகா, நித்தியானந்த ஏக சக்கராதிபதி, திருப்பாதத்தில் விழுகிறோம் அப்பா. ஆண்டவரே, தாய் பசு நோக்கி கன்று ஓடுவது போல என் பிள்ளைகளுமை பார்க்க ஓடி வந்திருக்கிறார். இன்று இரவு ஆசீர்வதித்து அனுப்பும். நீசனை மறைத்தருள். நீர் பேசும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்து. சகல சத்துரு வல்லைமுறை சத்துரு கட்டுகளை சத்துரு கிரைகளை துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அருமை செல்வ நாமத்தை கடித்து நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசின் கடித்து நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியான அடியானையும் இந்த வளாகத்தை, இந்த மைதானத்தை, ஜனங்களையும் மேடையும் பரிபூரணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை, சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். உட்கார்ந்து இந்த இரண்டாம் நாள் இரவு நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தயவு செய்து வாசிக்க கேட்போம். தேவரீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். தேவரீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறிய மாட்டான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. என்றாலும் நீரே எங்கள் பிதா, பூர்வ காலம் முதல் இதுவே உம்முடைய நாமம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இஸ்ரேல் சாம்ராஜ்யம் எங்கே இருக்கிறது? பாலஸ்தீனம் எங்கே இருக்கிறது?
இந்தியாவும் தமிழ்நாடும், தமிழ்நாட்டிலே கிடக்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த புதுக்கடை எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிற ராமச்சந்திரனும் கிருஷ்ணன்குட்டிக்கும் இயேசுநாதருக்கும் ஆபிரகாமுக்கு என்னங்க சம்பந்தம்? பிரசங்கம் பண்ற பரமசிவ மகனுக்கும் இயேசுவுக்கு என்ன சம்பந்தம்? எனவேதான் பக்தன் சொல்லுகிறான், ஆபிரகாம் எங்களை அறிய மாட்டான், நாங்கள் இஸ்ரவேலுக்கு அறியப்பட்டவர்களும் அல்ல, என்றாலும் கர்த்தாவே நீரே எங்கள் பிதா, பூர்வ காலம் முதல் இதுவே உம்முடைய நாமம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அட சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. இயேசு இருக்கும் இடத்தில் சந்தோஷம் தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். நீரே எங்கள் பிதா, பூர்வ காலம் முதல் இது உம்முடைய நாமம் அப்பா. எனவேதான் லூக்காவின் நற்செய்தி நூலில் சிமியோன் என்ற ஒரு பக்தனை குறித்து வாசிக்கிறோம். தேவாலயத்தின் வாசலை காத்து கிடந்த முதிர்ந்த பக்தன். இயேசு கிறிஸ்துவை மரியாளும் யோசேப்பும் குழந்தையாக தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு சென்ற பொழுது தன் இரு கரங்களால் வாங்கி குழந்தையை ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதித்த தேவ மனிதன் சொல்லுகிறான், கர்த்தாவே உமது அடியானை இப்பொழுது மிகுந்த சமாதானத்தோடு போக விடுகிறேன். காரணம், உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதிக்கு ஒளியாகவும் நீர் ஏற்படுத்தின இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதையா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். புறஜாதிகளுக்கு இரட்சண்யம். தேசத்தில் திரிந்து கிடந்த மிருகுணமுள்ள மனிதன் என்று ஐயா பிரசங்கம் பண்ணினார். மிருகத்தினுடைய இருதயமா இருந்த நம்முடைய இருதயத்தை இந்த கனிவுள்ள தெய்வம் சந்தித்து இந்த முக்கால் அவன் சிறுதயத்தில் குடியிருக்கும்படி இறங்கி வந்ததினால் அவர் நமக்கு பிதாவும் நாம் அவருக்கு பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நீர் எங்கள் பிதா, பூர்வ காலம் முதல் இதுவே உம்முடைய நாமம். ஏசாயா 64:8 சொல்லுகிறது, நீரே எங்கள் பிதா, நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் களிமண். எப்படி நம்மை மக்களாய் சுதந்தரித்துக் கொண்டாராம், எப்படி அவர் பிதாவும் நம் பிள்ளைகளாய் மாறினோமாம். விவரிக்கிறேன், கேளுங்கள். கால்வின் பெர்பாங்கஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற மிஷனரி ஒருவர் ஒரு முறை அடிமைகளை விற்பனை செய்யும் சந்தைக்கு போயிருந்தார். இது கூட சந்தை மைதானம் தான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் மனிதர்களை அடிமைகளாக விற்பார்கள். வாங்கி கொண்டு போகிறவர்கள் கொடூரமாய் நடத்துவார்கள். எஜமான் ஒட்டகத்தில் போவானால் அடிமை நடந்தே போக வேண்டும். பல சித்திரவதைகளை செய்வார்கள். இந்த மிஷனரி வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தார். பல அடிமைகளை அங்கே விற்பனைக்கு கொண்டு வந்தார்கள். கடைசியாக 25 வயது காணும் ஒரு நீக்ரோ இளம் பெண் ஒருத்தியை விற்பனைக்கு அடிமையாக கொண்டு வந்தார்கள். அவள் தன் எதிர்காலத்தை நினைத்து கதறினாள். ஐயோ, என்னை வாங்கி கொண்டு போய் இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? என் மானம் போய்விடுமோ? என் வாழ்வு இருண்டு விடுமோ? எனக்கும் யாரும் இல்லையே. எனக்கு பெற்றோர்கள் இருந்திருந்தானால், எனக்கும் உறவினர்கள் இருந்திருந்தாரானால் நான் இப்படி அடிமையாய் வந்திருக்க மாட்டேனே. எனக்கு யாராவது உதவி செய்யுங்கள், என்னை யாராவது விடுதலை செய்யுங்கள், யாராவது என்னை காப்பாற்றுங்கள், யாராவது என்னை காப்பாற்றுங்கள் கூக்குரலிட்டாள். ஒரு மனிதன் அவளை விலைக்கு வாங்கினான். $1575 பணம் கொடுத்து அவளை அடிமையாக விலைக்கு வாங்கினான். அவள் பயந்தாள். என் இளமை, என் வாழ்வு, என் எதிர்காலம் சூனியமாகிவிட்டது. என்னை கொண்டு போய் இவன் என்ன பாடுபடுத்த போறான்? நான் என்ன செய்வேன்? யாராவது என்னை காப்பாற்றுங்கள், என் அடிமைத்தனத்திலிருந்து யாராவது என்னை விடுதலையாக்குங்கள் கதறினார். ஒருவரும் அங்கே இல்லை. மிஷனரின் உள்ளம் உடைந்தது. அவளை விலைக்கு வாங்கின அந்த மனிதனிடத்தில் போனார். ஐயா, அவளை எவ்வளவு பணத்துக்கு வாங்கியிருக்கிறீர்கள்? $1575 பணத்துக்கு நான் வாங்கியிருக்கிறேன். அப்படியானால் நான் $10 சேர்த்து தருகிறேன். $1585 பணம் எனக்கு அவளை விற்று விடுங்கள்.
ஓ தாராளமாக என்று அவன் கொடுத்து விட்டான். வாங்கினார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இவன் $10 சேர்த்து வாங்கியிருக்கிறானே, இந்த பெண்ணை கொண்டு போய் என்ன செய்ய போகிறான்? அவளும் கலங்கினாள். ஐயோ, என்னை கொண்டு போய் இவர் என்ன செய்ய போகிறார்? அநேகர் சொன்னார்கள், ஏ மிஷனரி, உனக்கு கிறுக்கு பிடித்திருக்கிறதா? இவ்வளவு பணம் கொடுத்து இந்த பெண்ணை வாங்கி கொண்டு போய் என்ன செய்ய போகிறாய்? அவளை வைத்து என்ன செய்ய போகிறாய்? கதறினாள் அந்த பெண். யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள், யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். ஐயோ, என்னுடைய வாழ்வு இருண்டு விட்டது, நான் ஒரு அனாதை, எனக்கு உதவி செய்யுங்கள். கதறினாள். கதறிக்கொண்டிருக்கும் பொழுதே மிஷனரி சொன்னார், நான் உன்னை $1585 பணத்திற்கு விலக்கி வாங்கி இருக்கிறேன். இன்று முதல் நான் உன் எஜமான், நீ என் அடிமை. நான் சொன்னபடியெல்லாம் நீ கேட்டுத்தான் ஆக வேண்டும். எனவே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுத்தான் நடக்க வேண்டும். எனவே அன்பு மகளே, இன்றிலிருந்து நான் உன்னை விடுதலை செய்கிறேன் என்றார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, இன்றிலிருந்து நான் உன்னை விடுதலை செய்கிறேன். நீ எங்கும் போகலாம், எங்கும் சுற்றி திரியலாம், உன் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொள்ளலாம், உனக்கு விடுதலை சுதந்திரம் கிடைத்து விட்டது என்றார். அவள் காதுகளை அவளாலேயே நம்ப முடியவில்லை. எனக்கு விடுதலையா? நம்ப முடியவில்லையே. கதறினாள், ஓடினாள், அங்கும் இங்கு ஓடினாள். நான் விடுதலை அடைந்து விட்டேன், ஐயோ நான் விடுதலை அடைந்து விட்டேன், என் எதிர்காலம் ஒளிமயமாகி விட்டது. ஓடிக்கொண்டே இருந்தவளுக்கு திடுதிப்பென்று ஒரு ஞாபகம் வந்தது. எங்கோ பிறந்து எனக்காக, அனாதையாய் குப்பை தொட்டிலே விடப்பட்ட எனக்காக $1585 பணம் கொடுத்து விலக்கி வாங்கி விடுதலை செய்திருக்கிறாரே, இந்த அன்பை காட்டிலுமா நம்முடைய இந்த உலக இன்பம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட போகிறது என்று நினைத்தாள். சற்று சிந்தித்தாள். மறுபடியும் திரும்பி ஓடி வந்தாள். மிஷனரின் கால்களில் விழுந்தாள். ஐயா, நீர் என்னை விடுதலை செய்தது உண்மை, பணம் கொடுத்து விலக்கி வாங்கி விடுதலை செய்தது உண்மை. ஆனால் உம்முடைய அன்பை நினைக்கிறேன். எல்லாராலும் தள்ளப்பட்ட என்னை, அனாதையாக என்னை நேசித்து இவ்வளவு பணம் கொடுத்து விடுதலை செய்தீரே, உம்முடைய அன்பை விட இந்த உலகம் எனக்கு என்ன இன்பம் கொடுத்து விட போகுது. எனவே மறுபடியும் உம்முடைய பாதங்களுக்கு நான் என்னை ஒரு அடிமையாக சேவை செய்யவே ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கால்களில் விழுந்தாள். கைகளை தட்டி, அன்புக்குரியவர்களே, அவருடைய வாழ்வு மலர்ந்தது. 2000 வருஷங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் பாவத்திற்கு அடிமைகளாய் கிடந்த உன்னையும் என்னை மீட்பதற்கு $1585 பணம் செலுத்தவில்லை, வெள்ளியும் பொன்னும் செலுத்தவில்லை. மாறாக வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நீயும் நானும் மீட்கப்பட்டோம். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான் அந்த புத்திர சுவிகார ஆவியை அவர் கொடுத்தார். எனவே நாம் தைரியமா சொல்லுவோம், நீரங்கள் பிதா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற தெய்வன் இந்த நாளின் செய்தியை ஆசீர்வதித்து தரும்படி அந்த ஆதி பிதா குமார் திரியேக தேவனுக்கு துதி ஸ்தோத்திர சன்னங்களை ஏறெடுத்து பழைய ஒரு கீர்த்தனை பாட்டு, தென்னிந்திய திருச்சபைகளிலே பாடுகிற பழைய ஒரு கீர்த்தனை பாட்டு, தெரிந்தவர்கள் என்னோடு பாடலாம், தெரியாதவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆதி பிதா குமார ஆவி திரியேகருக்கு அனுபரதமும் ஸ்தோத்ரம், திரியேகருக்கு அனுபரதமும் ஸ்தோத்ரம். ஆவில் நிறைந்து
குமர ஆவித்ரியேகருக்கு அனுபரதமும் ஸ்தோத்திரம் பிரியேகருக்கு அனுபரதமும் ஸ்தோத்திரம் ஆதிபிதா குமர ஆவித்ரியேகருக்கு அனுபரதமும் ஸ்தோத்திரம் பிரியேகருக்கு அனுபரதமும் ஸ்தோத்திரம் முதற் பொருளா முதற் பொருளாய் நின்றருள் சருவேசம் முதற் பொருளாய் நின்றருள் சருவேசம் முதற் பொருளாய் நின்றருள் சருவேசம் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசம் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசம் நிறைந்த சத்திய ஞான மனோகர் உரைதரித்திய வேத குணகர சத்திய ஞான மனோகர உரைதரித்திய வேத குணகர் குமாரி திரை சூழமேதினிய மூடு பாவையில் ஓடவை அருள் செய் பாசதசம் பானினி தனிதனி மம கம சனி சனி மம கம கம ப கம பனி கம ப கம பசா கம ப கம பனி கம ப கம பசா சகம கம ப மமனி பனி சனி மம கம ப மமனி சனி சதக சனி பனி அகில் தனி தனி மனி மம பம கம பனி சகம பனி சகம பனி சா ஆதிபிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனுபரதமும் ஸ்தோத்திரம் பிரியேகருக்கு அனுபரதமும் ஸ்தோத்திரம் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவி நிறைந்து கைகளை தட்டி எங்கனும் நிறைந்த நாத பரிசுத்தர்கள் என்றைக்கு பணிவாத துங்கமாமரை பிரபோத கடைசி நடு சோதனை செய்யாதே நீர பங்கில்லான் தாபோமில்லான் பகரடி மூடிவில்லான் பங்கில்லான் தாபோமில்லான் பகரடி மூடிவில்லான் பங்கில்லான் தாபோமில்லான் பகரடி மூடிவில்லான் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி எனும் ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி எனும் அன்பதாஜி அம்புவ வேகன் அம்பிரதயான பிரபாகன் பண்பதாஜி அம்புவ வேகன் அம்பிரதயான பிரபாகன் பாதனத்து சிருஷ்டிப்பு மீட்பு பரிபாலனத்தையும் பல்வாரணத்தையும் பாதசசா பானினி சனி சனி பம கம சனி சனி பம கம கம ப கம பனி கம ப கம பசா கம ப கம பனி கம ப கம பசா சகம கம ப மமனி பனி சனி பம கம ப மமனி சனி சக சரி பன் அனில் தனி நை மரி பம பம கம பனி சகம பனி சகம பனி சா
ஆதிப்பிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனுவரதமும் ஸ்தோத்திரமும் திரியேகருக்கு அனுவரத எல்லாம் பாடும் ஆதிப்பிதா குமாரன் ஆவித்ரியேகருக்கு அனுவரதமும் ஸ்தோத்திரமும் திரியேகருக்கு அனுவரதமும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்